எங்கே சீக்கிரமாக முடியும், எங்கே மெயின்டெனன்ஸ் கம்மியாக கொடுக்க முடியும், எங்கே இவளுக்கு ப்ராப்பர்ட்டி கம்மியாக கொடுக்குற மாதிரியான வாய்ப்பு இருக்கும். இப்படி தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. எங்கெங்கே சொத்து இருக்குது அப்படிங்கிற நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதை கிளைம் பண்ண முடியும். நாங்கள் இங்கேயே டைவர்ஸ் ஃபைல் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற விஷயம் தான் இப்போ இந்த என்ஆர்ஐ அண்ட் கிராஸ் பார்டர் மேரேஜஸில் இருக்கிறது. இப்போ வந்து ஸ்ரீதர் வேம்புவோட கேஸ் வந்து வேற ஒரு கண்ட்ரியில் நடந்துட்டுருக்கு. இப்போ டைவர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம இந்தியன் லாவில் வந்து எங்கே டைவர்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்தியாவில் வந்து என்னென்னா இந்த மாதிரி காமன் பூல் மெத்தடெல்லாம் கிடையாது மெயின்டெனன்ஸில். பட் நீ கல்யாணம் பண்ணியிருந்த, அதனால் உனக்கு நான் சிட்டிசன்ஷிப் கொடுத்தேன், இன்னைக்கு நீ அவரை டைவர்ஸ் பண்ணிட்ட, அதனால் உன்னோட சிட்டிசன்ஷிப்பை நான் கேன்சல் பண்ணுறேங்கிறது. என்ஆர்ஐ மேரேஜஸில் என்னென்னா இந்தியாவில் கல்யாணம் நடந்திருக்கும், அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை ஃபுல்லாக அவங்க வந்து அங்கே எப்படின்னா நீங்கள் ஒருத்தர் டைவர்ஸ் கேட்டால் கூட கொடுத்துருவாங்க. இது அப்போ என்னென்னா நாலேஜ் தான் இங்கே முக்கியம். இந்த பொண்ணுக்கு முதல்ல தெரியணும்ல, இவர் எங்கே வேலை பார்க்குறாருன்னு தெரிஞ்சாதான் அவர் சம்பளத்தை நீங்கள் வாங்க முடியும். ஐயோ இங்கே போட்டோன்னா அவளுக்கு நிறைய போயிடும், எனக்கு ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய வந்து இங்கே தான் இருக்குது, அப்போ இதெல்லாம் அவங்க கணக்கில் எடுத்து அவங்க கொடுத்துருவாங்க அவளுக்கு, அப்போ நான் அங்கே வந்துடுறேன். ஐபிஎன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேரேஜஸை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். இந்த என்ஆர்ஐ மேரேஜஸ் அண்ட் கிராஸ் பார்டர்ஸ் இதை பற்றி நிறைய விஷயங்கள் நமக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்க போகிறாங்க. அட்வொகேட் ராஜேஸ்வரி கார்த்திகேயன் மேம் அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம். திருமணத்தை பற்றியும் அது சட்ட ரீதியான விஷயங்கள் தொடர்ந்து நம்ம நிறைய பேசுகிறோம். ஃபஸ்ட்டு இந்த என்ஆர்ஐ அண்ட் கிராஸ் பார்டர் மேரேஜஸ் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன். இந்த கிராஸ் பார்டர் மேரேஜஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு இந்தியன் போயிட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறது, அதாவது நாடு கடந்து திருமணங்கள் ஆகிக்கிறது வந்து கிராஸ் பார்டர் மேரேஜஸ். இப்போ என்ஆர்ஐ மேரேஜஸ் அப்படின்னா என்னென்னா, அவங்களாம் நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ், அதாவது இந்தியன்ஸாக தான் இருப்பாங்க, ஆனால் இந்தியாவில் குடி இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரியில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்கே இருக்கவங்களையே கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆறு இங்கே வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே கல்யாணம் பண்ணிப்பாங்க, ஆனால் அதுக்கப்புறம் அவங்க திருப்பி வந்து ஃபாரின் கண்ட்ரியிலே தான் 2 பேரும் வாழ்வாங்க. இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் இன்னைய காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம வெளிநாடுகளுக்கு போகிறோம், வெளிநாடுகளில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதிகமாகிட்டாங்க. ஸோ இது ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ பசங்க என்னென்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே போய் ஒரு 4-5 வருஷமாக போய் யூகேல யூஎஸில் செட்டில் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் மட்டும் அவங்க இந்தியாவில் வந்து அம்மா அப்பாக்காக இந்தியாவில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ வந்து கல்யாணத்தை அட்டன் பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்து கல்யாணத்துக்கு முதல் நாள் வருவாங்க, கல்யாணத்தை முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் கிளம்பி அங்கே போயிடுவாங்க. இப்போ டைவர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இங்கே நம்ம இந்தியன் லாவில் வந்து எங்கே டைவர்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, கல்யாணம் நடந்த இடம், எந்த இடத்துல கல்யாணம் நடந்தது, ஜூரிஸ்டிக்ஷன் அப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல தான் கல்யாணம் நடந்தது அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க கோர்ட்டு. 2 பேரும் கடைசியாக சேர்ந்து வாழ்ந்த இடம், 2 பேரும் எங்கே ஒரு மேட்ரிமோனியல் ஹோம் செட்டப் பண்ணியிருப்பாங்க, 2 பேரும் எங்கே கடைசியாக சேர்ந்து வாழ்ந்தாங்களோ அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் நீங்கள் ஃபைல் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் சென்னையில் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க போய் பெங்களூரில் இருப்பாங்க, அவங்க அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் பெங்களூரில் தான் வாழ்ந்திருப்பாங்கன்னா நீங்கள் பெங்களூரில் கூட டைவர்ஸ் அப்ளை பண்ணலாம். ஏன்னா அவங்க கடைசியாக சேர்ந்து வாழ்ந்த இடம் அதுவாக வர்றது. ஸோ இதில் இந்த ஸ்டேட் ப்ராப்ளம்லாம் வராது, இன்டர் ஸ்டேட் ப்ராப்ளம்லாம். சென்னையில் இருந்துட்டு தமிழ்நாட்டில் இருந்துட்டு கர்நாடகாவில் போய் அவங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஃபைல் பண்ணலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்மளுக்கு ஹிந்து மேரேஜஸ்லாம் இந்தியாவுக்கு ஃபுல்லாக ஒன்று தானே உங்களுக்கு, அதனால உங்களுக்கு ஸ்டேட்ஸ் மாறினா அதனால ஒரு டிஃப்ரென்ஸ் வராது. 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்கன்னா ஓகே. பட் நிறைய நேரங்களில் என்ன ஆகும்னா வந்து பையன் வந்து பெங்களூரில் இருப்பார், பெங்களூரில் தான் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்திருப்பாங்க, அவர் பெங்களூரில் கேஸ் ஃபைல் பண்ணுவார். பட் ஒய்ஃப் வந்து அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்துடுவாங்க. பிரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து தமிழ்நாட்டில் அப்பா அம்மா கூட இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் போடுவாங்க. என்னால் அங்கே வந்து பெங்களூரில் நடத்த முடியாது, நீங்கள் இங்கே மாற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டேட் மாறுறதுல பிரச்சனை இல்லை, 2 பேரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் அவங்க எந்த இடத்துல வேணால் போட்டுக்கலாம். ஈவன் இதே தான் உங்களுக்கு கிராஸ் பார்டர் மேரேஜஸ்லேயோ இல்லை என்ஆர்ஐ மேரேஜஸ்லேயோ. என்ஆர்ஐ மேரேஜஸில் என்னென்னா இந்தியாவில் கல்யாணம் நடந்திருக்கும், அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை ஃபுல்லாக அவங்க வந்து அமெரிக்காவில் வாழ்ந்திருப்பாங்க, இல்லை வந்து லண்டனில் வாழ்ந்திருப்பாங்க. அவங்க டைவர்ஸ் நாங்கள் அங்கேயே போட்டுக்கலாமா, அதுக்கு நடுவில் சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க யூஎஸ் சிட்டிசன் ஆகிடுவாங்க, இல்லை அந்த எந்த கண்ட்ரியில் இருக்காங்களோ அந்த கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் வச்சுருப்பாங்க. அப்போ நாங்கள் இந்த கண்ட்ரியோட சிட்டிசன் தானே, நாங்கள் இங்கேயே டைவர்ஸ் ஃபைல் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற விஷயம் தான் இப்போ இந்த என்ஆர்ஐ அண்ட் கிராஸ் பார்டர் மேரேஜஸில் இருக்கிறது. கிராஸ் பார்டர் மேரேஜஸில் என்னென்னா அந்த பொண்ணு வந்து ஒரு வேறு கண்ட்ரியை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க, அவங்க வந்து இந்தியனை கல்யாணம் பண்ணிப்பாங்க, இந்தியாவில் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ இவங்க பிரிஞ்சு போனதுக்கப்புறம் இவங்க அங்கே போயிடுவாங்க, அவங்க அங்கேயே டைவர்ஸ் போடலாமா, இதுதான் இங்கே இருக்கக்கூடிய கேள்விகள். இப்போது இந்த கேள்வியில் என்னென்னா, நீங்கள் எந்த கண்ட்ரியில் வேணால் நீங்கள் ஒரு கண்ட்ரியோட சிட்டிசனாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த கண்ட்ரியோட லாவை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கண்ட்ரியில் நீங்கள் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். 2 பேரும் உடன்பட்டு
அப்ளை பண்ணிக்கிட்டான். நாங்கள் 2 பேருமே அமெரிக்காவில் தான் இருக்கோம் இப்போ. அதனால் நாங்கள் அமெரிக்காலேயே டைவர்ஸ் ஃபைல் பண்ணி அமெரிக்காலேயே நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்றது. பட் இந்த பெண் இந்தியாவுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அப்போ என்ன நினைப்பாங்கன்னா, நான் இந்தியாவில் தான் டைவர்ஸ் ஃபைல் பண்ணணும்னு நினைப்பாங்க. இந்த பெண் இந்தியாவில் ஃபைல் பண்ணணும்னு நினைக்கும். அவர் வந்து நான் யுஎஸில் தான் ஃபைல் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா, அவர் யுஎஸில் கூட ஃபைல் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு பார்ட்டி யுஎஸ் ரெசிடெண்ட்டாக இருந்தால் கூட அவர் ஃபைல் பண்ணலாம். ஆனால் அந்த டைவர்ஸை இங்கே நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும். இந்தியன் லாவில் நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணணும். ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, 2 பேரும் சேர்ந்து ஓகே பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட்டு. ஜூரிஸ்டிக்ஷன் பாயிண்டில் அது கொஷினபிளாக இருக்கக்கூடாது. அங்கே எல்லா நேச்சுரல் ஜஸ்டிஸையும் ஃபாலோ பண்ணியிருக்கணும். இந்த பிரச்சனைகளை எல்லாம் இவங்களுக்கு நடுவில் நடந்த பிரச்சனைகள் என்னவோ, மெயின்டெனன்ஸ், அந்த பாயிண்ட் எல்லாத்தையும் அங்கேயே டிஸ்கஸ் பண்ணி அதை பற்றியும் அங்கே விவாதித்து முடிவெடுத்திருக்கணும். இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் அந்த ஒரு ஆர்டரை இந்த ஊரில் நம்மளால் ரெகக்னைஸ் பண்ண முடியும். இந்தியாவில் நீங்கள் ரெகக்னைஸ் பண்ண முடியும். ஸோ வேறு கண்ட்ரியில் நீங்கள் போடவே கூடாதான்னு அப்படி கிடையாது. ஆனால் நீங்கள் போடலாம். அதை இந்தியாவில் ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கவங்களும் அதை முதல்ல அப்ரூவ் பண்ணணும். பட் இப்போது சில கேசஸ்லலாம் நாங்கள் பார்க்குறோம், அது பொண்ணு இங்கே இருக்கும், இவர் பாட்டுக்கு அங்கே தனியாக போட்டு அங்கே ஒரு எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் வாங்கிடுவார். அதை எப்படி இந்தியா ரெகக்னைஸ் பண்ண முடியும்? அது வந்து நேச்சுரல் ஜஸ்டிஸை ஃபாலோவே பண்ணலைல்ல. இன்னொரு பார்ட்டியை கூப்பிட்டு அவங்கள நீங்கள் விசாரித்து எடுக்காத ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை இங்கே நீங்கள் ரெகக்னைஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த கிராஸ் பார்டர் இதில் இருக்கிறது அதுதான். நாங்கள் ட்ராவல் பண்ணி நாங்கள் வர முடியாது. அப்போ நான் இங்கேயே வாங்கிக்கிறேன் ஒரு டைவர்ஸ் ஆர்டர் அப்படின்னா, இன்னொருத்தவங்கள நீங்கள் கேட்டிருக்கணும், அவங்களையும் நீங்கள் விசாரிச்சிருக்கணும். அப்போ தான் அதை இந்த கண்ட்ரியில் நீங்கள் ரெகக்னைஸ் பண்ண முடியும். அதர்வைஸ் அதை ரெகக்னைஸ் ஆகாது. ஸோ ஐதர் அந்த கண்ட்ரிலேயே 2 பேரும் சேர்ந்து வாங்கணும் டைவர்ஸ், இல்லாட்டி இந்த கண்ட்ரிக்கு வந்து வாங்கணும். ஒருத்தர் அங்கே ஒருத்தர் இங்கன்னு தனித்தனியாக பண்ணுறது தட் வில் நாட் பி ரெகக்னைஸ் பண்ண முடியாது. அப்படியே அவங்க பண்ணினாலும் அந்த ஆர்டரை ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரி அவங்க பண்ணியிருக்கணும். எல்லா நேச்சுரல் ஜஸ்டிஸையும் அவங்க அங்கே ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஜூரிஸ்டிக்ஷன் பாயிண்ட்ல எந்த கொஷினும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். இப்போ இந்தியன் கோர்ட்டோட ஆர்டர்ஸை அப்ராட்ல நம்ம வந்து வலியுறுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்? இப்போ இது வந்து ஒரு பெரிய கொஷினபிளாக இருக்குங்க. இப்போ இந்த மெயின்டெனன்ஸ் கேசஸில் இல்லை வந்து டிவோர்ஸ் கேசஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, மெயின்டெனன்ஸ் ஆர்டர் இருக்கும். அந்த பையன் வந்து எங்கேயோ வெளிநாட்டில் இருப்பார். அவர் மெயின்டெனன்ஸ் பே பண்ணவே மாட்டார். எக்ஸிக்யூட் பண்ணணும் அந்த ஆர்டரை. எக்ஸிக்யூட் பண்ணி அவரோட இதை வந்து வாங்கணும் அப்படின்னா, எல்லா இந்தியன் லாஸையும் இப்போ நீங்கள் வந்து இங்கே ஒரு ஆர்டர் இருக்குது, இந்த ஆர்டரை கம்ப்ளை பண்ணாத ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து த்ரூ எம்பசி தான் அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நேரடியாக வந்து நீங்கள் எதுவும் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நார்மல் கிரிமினல் கேசஸில் எடுத்திங்கன்னா கூட, இப்போ பெங்களூரில் ஒரு அஃபென்ஸ் நடந்திருக்கு, அந்த சம்மந்தப்பட்ட ஒருத்தரை வந்து அவங்க இங்கே விசாரிக்கணும் அப்படின்னா, அந்த போலீஸ் இந்த கன்சர்ன் ஜூரிஸ்டிக்ஷனல் போலீஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். கண்டிப்பாக அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் இவரை நாங்கள் அரெஸ்ட் பண்ண வரோம், இவரை நாங்கள் வந்து விசாரிக்கிறதுக்கு வரோம் அப்படிங்கிற விஷயங்களை வந்து அவங்க சொல்லணும். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு அங்கேயும் த்ரூ எம்பசி தான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ண முடியும். பட் இந்தியன் லாஸை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், அவர் எந்த கண்ட்ரியில் இருக்காருன்னு தெரியணும், அவர் எந்த அட்ரஸில் இருக்கிறாருன்னு தெரியணும், அவரோட டீட்டெயில்ஸ், பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கேட்க முடியும். பட் மெயின்டெனன்ஸ் ஆர்டர்ஸ் இல்லை மற்ற மாதிரியான ஆர்டர்ஸ்லலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நேரடியாக உங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு அனுப்பி அதை நீங்கள் அட்டாச்மெண்ட் அதெல்லாம் கேட்குறதுல வந்து வேறு கண்ட்ரி இருக்குது. அவர் வந்து ஏன் இந்த கண்ட்ரியோட அட்டாச்மெண்ட் ஆர்டருக்கு நான் ஒபை பண்ணணும் அப்படிங்கிற கொஷின் வரும். ஸோ இந்த அதர் கண்ட்ரீஸில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுல த்ரூ எம்பசி எக்ஸிக்யூட் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் தான் நம்மளுக்கு இருக்கே ஒழிய, பட் மேக்ஸிமம் கண்ட்ரீஸ் கூட நம்மளுக்கு ட்ரீட்டீஸ் இருக்குது. இப்போ நம்ம கண்ட்ரியில் ஒரு ஆர்டர் இருக்குது அப்படின்னா, அந்த ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எல்லா கண்ட்ரீஸ் கூடயும் நம்ம கன்வென்ஷனல் ட்ரீட்டீஸ் போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். பட் அவரை இங்கே கொண்டு வந்து தான் நீங்கள் ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அவரை அங்கே வச்சுக்கிட்டு ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அவரை டீபோர்ட் பண்ணி இந்த கண்ட்ரிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த கண்ட்ரியில் தான் நம்ம ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பையன் அங்கே இருப்பார், பேரண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருப்பாங்க. இந்த பெண் வந்து டைவர்ஸ் வாங்கணும் அப்படின்னா, நான் வரமாட்டேன், எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கும் போது இவங்க இன்லாஸ் சைட்லேருந்து அதை கிளைம் பண்ணி அதுக்கான ப்ரொசீடிங்ஸ் பண்ண முடியுமா? இப்போ ஆக்சுவலி இந்த பவர் ஏஜென்ட் வழியாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. பட் எவிடன்ஸ் அவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். எவிடன்ஸை வந்து பேரண்ட்ஸ் கொடுக்க முடியாது. பட் பவர் ஏஜென்ட்ஸ் வச்சு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இப்போ இருக்குது. இப்போ பையன் வந்து பவர் கொடுத்துருவாரு, அதாவது பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு, பெட்டிஷனை வித்ட்ரா பண்ணுறதுக்கு, இல்லை ஏதாவது சைன் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி பவர் ஆஃப் அட்டர்னி எக்ஸிக்யூட் பண்ணி அனுப்பிடுவாங்க அவங்க அங்கேருந்து. ஸோ அவருக்கு பதிலாக அவங்க அப்பாவோ யாரோ கோர்ட்டில் ப்ரொசீட் பண்ணலாம். ஆனால் விட்னஸ் கொடுக்கும்போது, அதாவது எவிடன்ஸ் டெப்போஸ் பண்ணும்போது அவர் கண்டிப்பாக இங்கே இருக்கணும்.
அது கூட இப்போ சில சமயம் வீடியோ கான்ஃபரன்ஸில் நாங்கள் அலோவ் பண்ணுறாங்க. அது எப்படின்னா, அப்பா இங்கேருந்து இவர் தான் அவருன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுவார். ஸோ அப்பா வந்து பவர் ஏஜென்ட்டாக ப்ரெசென்ட் ஆகிருப்பார். அவர் அங்கேருந்து அவரோட எவிடன்ஸை டெப்போஸ் பண்ணலாம். இருந்தாலும் கூட இருக்கிற ஃபிசிக்கல் ப்ராப்ளம், அந்த ப்ராக்டிக்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளால் முடிஞ்ச அளவுக்கு எவிடன்ஸ் அன்னைக்கு மட்டும் அவங்கள வந்து நாங்கள் எவிடன்ஸ் டெப்போஸ் பண்ணிட்டு போக சொல்கிறது தான் சரி. பட் மற்றபடி பெட்டிஷன்ஸ் கொடுக்கறது, பெட்டிஷன்ஸ் ரிட்டர்ன் வாங்குறது, சைன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பவர் ஏஜென்ட்டே இங்கேருந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதே தான் வந்து கேர்ள்க்கும், இதே வந்து பாய் இங்கே இருக்காங்க, கேர்ள் வெளிநாட்டில் வேலை பண்ணுறாங்க, ப்ரொசீடிங்ஸ் வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி 100% 2 பேருக்கும் சட்டத்தில் எந்த விதமான பாகுபாடும் கிடையாதுன்னு திருப்பி திருப்பி நிச்சயமாக. சொல்லிட்டு இருக்கு. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன இருக்கோ அது அவங்களுக்கு இவங்களுக்கும் இருக்குது. இவங்களும் பவர் ஏஜென்ட் வழியாக இங்கே நடத்தலாம். எவிடன்ஸ் கொடுக்க மட்டும் நேரடியாக வந்துடணும். ஸோ என்னென்ன பவர் இவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத அந்த பவர் டாக்குமெண்ட்டில் வந்து அவங்க கிளியராக எழுதியிருக்கணும். அது நீங்கள் ஏதாவது பார்த்த என்ஆர்ஐ மேரேஜஸில் ஏதாவது ப்ராப்ளம் ஆனது? சட்டம் வந்து என்னென்னா, ஒவ்வொரு மெயின்டெனன்ஸ் லாஸ் எல்லாம் ஒரு ஒரு கண்ட்ரிலையும் டிஃபர் ஆகும். இப்போ எனக்கு ஒரு கேஸில் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கார் ஹஸ்பண்டு. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஊர் சட்டப்படி மெயின்டெனன்ஸ் வந்து நாங்கள் இப்படி தான் கொடுப்பாங்க. அதாவது ஈக்குவலாக ஷேர் பண்ணுவாங்க சில கண்ட்ரீஸில். வந்து 2 பேரோட காமன் பூலில் போட்டுட்டு 2 பேரோட இன்கமையும் காமனாக போட்டுட்டு ஈக்குவலாக 50% 50%ன்னு பிரிப்பாங்க. இப்போ இது வந்து இங்கே கம்மியாக இருக்கும். இப்போ இந்தியாவில் வந்து என்னென்னா, இந்த மாதிரி காமன் பூல் மெத்தடெல்லாம் கிடையாது மெயின்டெனன்ஸில். இவங்களோட தேவை என்ன இருக்குது, அதாவது பெண்ணோட தேவை என்ன இருக்குது, அவங்களுக்கு எவ்வளோ இன்கம் இருக்குது, அதில் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுறது எவ்வளோ, ஸோ இவரோட இன்கம் என்ன இருக்குது, இவரால் என்ன இவங்களுக்கு கொடுக்க முடியும், இப்படி தான் வந்து இங்கே நம்ம மெயின்டெனன்ஸை பார்த்துட்ருக்கோம். இப்போ சில கண்ட்ரீஸில் அப்படி கிடையாது. அவங்களோட டோட்டல் ப்ராப்பர்ட்டிஸை போட்டு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படியே 50%. ஸோ அப்போ அவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இந்த மெயின்டெனன்ஸ் ஓரியன்டாக தான் நிறைய பேர் எங்கே டைவர்ஸ் போடுறதுன்னே முடிவு பண்ணுறாங்க. ஐயோ இங்கே போட்டோன்னா அவளுக்கு நிறைய போயிடும், எனக்கு ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய வந்து இங்கே தான் இருக்குது, அப்போ இதெல்லாம் அவங்க கணக்கில் எடுத்து அவங்க கொடுத்துருவாங்க அவளுக்கு, அப்போ நான் அங்கே வந்துடுறேன், அப்போ அங்கேயே வந்து நம்ம போட்டுக்கிறோம் அப்படின்னு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மெயின்டெனன்ஸ் ரிலேட்டடாக என்னென்னா, ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒரு ஒரு லா இருக்கிறதுனால அதுதான் உங்களுக்கு டீவியேஷனாக பார்க்குறாங்க அவங்க. எங்கே பெட்டர், எந்த கண்ட்ரியில் போய் நம்ம அப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். சில பேர் எப்படி பார்ப்பாங்கன்னா, இப்போ நீங்கள் டிவோர்ஸ் ப்ரொசீஜர்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி அதர் கண்ட்ரீஸில் கொஞ்சம் சீக்கிரமாக முடியறதா பார்க்குறாங்க. இந்தியாவில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. அங்கே எப்படின்னா, நீங்கள் ஒருத்தர் டைவர்ஸ் கேட்டால் கூட கொடுத்துருவாங்க. இல்லை வந்து எக்ஸ் பார்ட்டியாக ஆர்டர் ஆகிடும். அடுத்தவங்க வராங்களான்னு பார்ப்பாங்க, வரலன்னா ஆர்டர் ஆகிடும். ஒருத்தருக்கு பிடிக்கல, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, இந்த வாழ்க்கையில் விருப்பம் இல்லைன்னு சொன்ன உடனே டைவர்ஸ் கிராண்ட் பண்ணிடுறாங்க. அப்போ அங்கே ஈஸி ப்ரொசீஜர், சீக்கிரமாக கிடச்சிரும். இன்னும் இந்தியாவுக்கு போனால் எனக்கு வந்து ஒரு 4 வருஷம் ஆகும், 5 வருஷம் ஆகும். ஸோ அப்போ அவங்க டைவர்ஸ் போடணும்னு நினைக்கிறது வந்து எதை பேஸ் பண்ணி நினைக்கிறாங்க அப்படின்னா, எங்கே சீக்கிரமாக முடியும், எங்கே மெயின்டெனன்ஸ் கம்மியாக கொடுக்க முடியும், எங்கே இவளுக்கு ப்ராப்பர்ட்டி கம்மியாக கொடுக்குற மாதிரியான வாய்ப்பு இருக்கும், இப்படி தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஸோ கண்ட்ரி சூஸ் பண்ணும்போது வந்து அவங்களோட டெசிஷனுக்கு அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒருவேளை ஒய்ஃபோ ஆர் ஹஸ்பண்டோ இல்லை நான் வந்து எனக்கு இந்த கண்ட்ரி லா தான் நான் ஃபாலோ பண்ணுறேன், நான் இந்த கண்ட்ரிலேருந்து நான் உங்ககிட்ட மெயின்டெனன்ஸ் கேட்பேன் அப்படின்னு அவங்க போட்டுட்டாங்க அப்படின்னா அதை இவங்க அக்செப்ட் பண்ணிக்கலன்னு அர்த்தம். ஸோ ஒரு உத்தரவு நீங்கள் அவங்க போட்டதுக்கப்புறம் ஆப்போசிட் பார்ட்டி அதை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது அப்படியே எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். அவங்க இல்லை என்னோட கண்ட்ரி வேறு, என்னோட சட்டத்திட்டம் வேறு, நான் இந்த சட்டத்தின் கீழே தான் என்னோட கிளைமையே உங்ககிட்ட வைக்கிறேன் அப்படின்னாங்கன்னா அப்போ அந்த உத்தரவை இவங்க இங்கே ஏற்றுக்க மாட்டாங்க. 2 பேரும் ஏற்று நடந்துக்கிறாங்க அப்படின்னா அப்போ வந்து பிரச்சனை இருக்காது. இப்போ வந்து ஸ்ரீதர் வேம்புவோட கேஸ் வந்து வேற ஒரு கண்ட்ரியில் நடந்துட்டுருக்கு. அவங்க அந்த சட்டத்தின் கீழே 2 பேரும் உடன்பட்டு நடத்திக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இந்தியன் லாவா மற்ற கண்ட்ரியோட சட்டங்களோ அவங்களுக்கு இப்போதைக்கு ஸ்ரீதர் வேம்பு இந்தியாவில் இருக்காரு அப்படின்னா கூட அவரோட வழக்கு அமெரிக்காவில் நடக்குது. 2 பேரும் சேர்ந்து அமெரிக்கன் சட்டத்திட்டத்துக்கு கீழே அவங்க வாங்கிக்கிறாங்க. அப்போ அதில் எந்த பிரச்சனையும் வராது. அப்படி இல்லை, நான் அந்த சட்டத்திட்டத்தின் கீழே வர முடியாது அப்படின்னு சொன்னால் அப்போ தான் எந்த கண்ட்ரியோட லாவை ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ஜூரிஸ்டிக்ஷன் பாயிண்ட்லேருந்து ரைஸ் பண்ணுவாங்க. இதில் ஒரு 2 கொஷின்ஸ் என்ன வருது அப்படின்னா, ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம யோசிக்கும் போது ஒருத்தங்களுக்கு இந்தியாலையும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், வெளிநாட்டிலையும் போய் வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அதை பிரித்து கொடுக்கும்போது எப்படி இந்த அசட்டும் அவங்களுக்கு கொடுக்கணும், இந்தியா அசட்டும் கொடுக்கணும், ஃபாரின் அசட்டும் ஈக்குவலாக ஷேர் பண்ணி கொடுக்கணுமா? ஃபர்ஸ்ட். செகண்ட் இஸ் சிட்டிசன்ஷிப். இந்த மேரேஜ் சிட்டிசன்ஷிப்புங்கிற ஒரு விஷயத்தில் தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ அந்த மேரேஜே அவங்க கேன்சல் பண்ணுமோ அந்த சிட்டிசன்ஷிப்பும் பறிக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லை, நீங்கள் வந்து சிட்டிசன்ஷிப் வந்து கிராண்ட் ஆயிடுச்சு, அது முடிஞ்சிருச்சு, ஒரு காரணத்துக்காக அவங்களுக்கு கொடுத்தாச்சு. இப்போ அவங்க 2 பேரும் பிரியிறாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது தனி உரிமை. நீங்கள் இதை போய் அதை கூட எப்போவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ அவங்க டிவோர்ஸ் கேட்கும்போது அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இருக்குது, எனக்கு என்ன வேணுங்கிறத அவங்க டீல் பண்ணிப்பாங்க.
அவங்களுக்கு கொடுத்தது இந்த ஒரு பர்ட்டிகுலர் ரீசன்ல தான் நாங்க வந்து சிட்டிசன்ஷிப் குடுத்தோம் அப்படின்னாலும், அதுக்கப்புறம் காலகட்டம் அவங்க அங்க வாழ்ந்துருவாங்க. ஒரு 8 வருஷ காலமோ, இல்ல 10 வருஷ காலமோ அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த இடத்துல வாழ்ந்துருவாங்க. ஸோ அத பேஸ் பண்ணி அவங்க அந்த ரெசிடென்ட்ஷிப்ப அவங்க கன்டின்யூ பண்ணிடுவாங்க அவங்க. ஓகே. ஸோ இப்ப இத பேஸ் பண்ணி நீங்க சிட்டிசன்ஷிப் கூடலாம் கனெக்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நெறைய பட் பேர் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கேர்ள்ஸையோ, பாய்ஸையோ மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு காரணமே, அந்த நாட்டோட குடியுரிமை கிடைக்கும் ஈஸியா. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காத ஒரு விஷயம். கிடைக்குங்கிறதுக்காக. இல்ல அதுதான் சொல்றேன். இது நீங்க பர்ப்பஸ்ஃபுல் மேரேஜ். இப்ப நீங்க வந்து கல்யாணத்துக்கான காரணமே உங்களுக்கு வேற. இப்ப அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த காரணத்த அச்சீவ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதுலருந்து வெளியில வந்துருவாங்க. ஓகே. ஸோ சிட்டிசன்ஷிப் லா வந்து என்டையர்லி டிஃபரெண்ட். டிஃபரெண்ட். இப்போ மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ் வந்து என்டையர்லி டிஃபரெண்ட். ஓகே. இத கொண்டு போய் அது கூட நீங்க மிக்ஸே பண்ண முடியாது. அதுக்கான சட்டதிட்டம் தனி. இப்போ அத வந்து குடியுரிமைய பறிக்கணும் அப்படின்னு அந்த நாடு நெனைச்சா, அதற்கான சில காரணங்கள் இருக்கும். அத பேஸ் பண்ணி அவங்க அத பறிச்சுக்கலாம். ஓகே. பட் நீங்க நேத்து நீ கல்யாணம் பண்ணியிருந்த, ம். அதனால உனக்கு நான் சிட்டிசன்ஷிப் குடுத்தேன். இன்னைக்கு நீ அவர டைவர்ஸ் பண்ணிட்ட. அதனால உன்னோட சிட்டிசன்ஷிப்ப நான் கேன்சல் பண்றேங்கிறது இங்க பண்ண முடியாது. பட் ஒவ்வொரு நாட்டிலயும் அந்த சட்டதிட்டங்கள் மாறுபடலாம். பட் இந்த ப்ராப்பர்ட்டீஸ் பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து எனக்கு இப்ப ஃபாரின்லயும் சொத்து இருக்கு, இந்தியாலயும் சொத்து இருக்கு அப்படின்னா, இப்ப இந்தியால நீங்க அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டீஸ் ஃபைல் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபாரின்ல ப்ராப்பர்ட்டீஸ் இருந்தா அதையும் நீங்க கணக்கு காட்டி தான் ஆகணும். அதையும் இவங்களும் கணக்கு காட்டுவாங்க. அவருக்கு அங்க சொத்து இருக்கு, அங்க ஷேர்ஸ் இருக்கு, அங்க இந்த மாரி விஷயங்கள் இருக்குன்னு. அதே மாரி நீங்க ஃபாரின்ல இருந்தாலும், அவங்க இந்தியால இருக்கிற ப்ராப்பர்ட்டீஸையும் அவங்க இங்க சொல்லி நிச்சயமா தான் காட்ட ஆவாங்க. தான் வேணும். அவருக்கு சொந்த சொத்துக்கள் என்னென்ன இருக்குங்கிறத தான் அவங்க அங்க டிஸ்க்ளோஸ் பண்ணி ஆகணும். பட் இப்போ நெறைய பேருக்கு என்னன்னா, இந்தியால என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னே தெரியாது. ஃபாரின்லயே கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு பெண்ணுக்கு, அவருக்கு இந்தியால என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னே இருக்கு தெரியாது. தெரியாது. இங்க நாலேட்ஜ் ஒரு பெரிய விஷயம். நெறைய வழக்குகள்ல வந்து இப்போ நீங்க வந்து ப்ராப்பர்ட்டீஸ் சில விஷயங்கள காப்பாத்திருவாங்க அப்டின்னா, அது எதனாலன்னா, ஹஸ்பண்டுக்கு இருக்கும். ஒரு 4 சொத்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அவர் வந்து அது அந்த பொண்ணுக்கு தெரியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சொத்த அவங்க கணக்கு காட்ட முடியாது. அப்ப அந்த ம். சொத்து அவர் பேர்லயே அது தங்கிடும். ஓகே. இது அப்போ என்னன்னா, நாலேட்ஜ் தான் இங்க முக்கியம். இந்த பொண்ணுக்கு முதல்ல தெரியணும்ல. இவர் ஓகே. எங்க வேலை பார்க்குறாருன்னு தெரிஞ்சா தான், அவர் சம்பளத்த நீங்க வாங்க முடியும். ம். இவர் என்ன சொத்து வச்சிருக்காருன்னு தெரிஞ்சா தான், அந்த சொத்துல நீங்க பாகம் கேட்க முடியும். ஓகே. எனக்கு இப்போ ஒரு வழக்கு வந்து ரொம்ப விசித்திரமான ஒரு வழக்கு வந்திருக்கு. அந்த பெண் வந்து எனக்கு இப்ப 22 வயசு ஆகுது அந்த பொண்ணுக்கு. அவங்க அப்பா, அம்மா 2 பேரும் செப்பரேட்டட். அந்த பெண்ணுக்கு ஒரு 3 வயசு இருக்கும்போது அவங்க 2 பேரும் செப்பரேட் ஆயிருக்காங்க. செப்பரேட் ஆகும்போது அவங்களுக்குள்ளார கண்டிஷன் என்ன அப்டின்னா, அந்த குழந்தை 7 வயசா இருக்கும்போது அப்பா கிட்ட போயிடும். 7 வயசு வரைக்கும் அம்மா கிட்ட வளர்ற மாதிரியான சூழல்ல தான் இருந்திருக்கு. ஆனா 7 வயசுக்கு அப்புறம் குழந்தையும் போகல, அவரும் கேட்கல, இவங்களும் அனுப்பல. ஸோ அம்மா கூடயே இருக்கு. இப்போ அந்த பொண்ணு என்ன கேட்குறாங்க அப்டின்னா, என் அப்பா கிட்ட இருந்து எனக்கு வந்து பாகம் வேணும். அவருக்கு சொத்து இருக்கு. அந்த சொத்துல இருந்து எனக்கு பாகம் வேணும் அப்டின்னு அவங்க கேட்குறாங்க. அப்பா எங்க இருந்தாருன்னு அவங்களுக்கு தெரியணும். தெரியல. அப்பாக்கு என்ன சொத்து இருக்கணும். இப்போ ஒரு பார்ட்டிஷன் சூட்டு போடணும் அப்டின்னா கூட, எந்த சொத்துல நீங்க பாகம் கேட்குறீங்கன்னு கேட்கணும்ல. இப்ப அந்த பெண்ணுக்கு வந்து முதல்ல அவங்க அப்பா எங்க இருந்தாருன்னு தெரியணும். அவங்க அப்பாக்கு என்னென்ன சொத்து இருந்ததுன்னு தெரியணும். அந்த சொத்தோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியணும். அப்பதான் அவங்க வந்து பாகப்பிரிவினை கேட்டு ஒரு வழக்கே போட முடியும். இப்போ அப்போ நம்மளுக்கு என்ன நாலேட்ஜ் வேணும் அப்டின்னா, இவருக்கு எங்கெங்க சொத்து இருக்கு அப்டிங்கிற நாலேட்ஜ் இருந்தா மட்டும் தான் நீங்க இத கிளைம் பண்ண முடியும். நாலேட்ஜே இல்லாம நம்ம பாட்டுக்கு அவருக்கு இருந்தது ஒரு 10 கோடிக்கு சொத்து இருக்கு. எனக்கு அதுல பாகம் வேணும்னு கேட்டா குடுக்க முடியாது. ஓகே. ஏன்னா ஒரு ஆர்டர எக்ஸிக்யூட் பண்ண ஒரு பாகப்பிரிவினை வழக்குல ஆர்டரே ஆயிடுச்சு. அந்த ஆர்டர எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்டின்னா, அந்த சொத்து எங்க இருக்குன்னு தெரிஞ்சா தான் நம்ம போய் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இப்ப அந்த பெண் வந்து நாங்க அத தான் சொன்னோம். முதல்ல நீங்க வந்து எங்கெங்க ப்ராப்பர்ட்டீஸ் இருக்குன்னு எடுங்க. அந்த டேட்டாஸ் இல்லாம நீங்க கோர்ட்டுக்கே போக முடியாதுன்னு. ம். இந்த ஃபாரின்ல இருக்கிறவங்களோட பிரச்சனைகள் என்ன அப்டின்னா, அவங்களுக்கு ஃபாரின்ல என்ன சொத்து இருக்குன்னு இங்க இருக்கவங்களுக்கு தெரியாது. தெரியாது. இங்க என்ன சொத்து இருக்குன்னு அங்க அங்க இருக்கவங்களுக்கு தெரியாது. அவங்க நாலேட்ஜ்க்குள்ளார என்ன ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கோ, அத தான் நீங்க கணக்கு பண்ண முடியும். ஸோ ஃபியூச்சர்ல தெரியாத ப்ராப்பர்ட்டீஸ் மேல கிளைம் பண்ண முடியுமா? இல்ல பார்ட்டிஷன் ப்ராப்பர்ட்டீஸ்ல இப்ப பார்ட்டிஷன் சூட்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூட் ஃபைல் பண்ணும்போதே, ஒட்டுமொத்தமா உங்களோட என்னென்ன சொத்து இருக்கோ, அத எல்லாத்தையும் நீங்க வந்து கன்க்ளூட் பண்ணி போட்டுறணும் அதுல. ஒரு வேளை நீங்க போட்டுட்டீங்க, பார்ட்டிஷன் சூட் போட்டுட்டீங்க, கிளைம் பண்ணிட்டீங்க. ஏதாவது ஒரு பூர்வீக நிலம் அதுக்கு முன்னாடி இருந்தது. எனக்கு இத பத்தி நாலேட்ஜ் அப்ப இல்ல. எனக்கு இப்ப தான் நாலேட்ஜ் இருக்கு அப்டின்னா, உங்களுக்கு அந்த நாலேட்ஜ் இல்லங்கிற விஷயத்த அந்த டிராஃப்ட்ல கரெக்ட்டா எஸ்டாப்ளிஷ் பண்ணி, நீங்க அத வந்து கேஸ ஃபைல் கிளைம் பண்ணலாம். பண்ணி. ஏன்னா, அது ஆனா ப்ரூவ் ஆகணும். என்னன்னா, அந்த பீரியட்ல இருந்தே அது இவங்க பேர்ல தான் இருந்திருக்கு. இவங்களுக்கு அந்த சொத்தின் பேர்ல உரிமை இருந்திருக்கு. அது வந்து எனக்கு அத பத்திய நாலேட்ஜ் இல்ல. நான் இதெல்லாம் போட்டும் ட்ரை பண்ணி பார்த்தும் எனக்கு தெரியல அப்டிங்கிறத நீங்க உங்களோட சூட்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். நிச்சயமா. இன்னைக்கும் வந்து என்ஆர்ஐ அண்ட் கிராஸ் பார்டர் மேரேஜஸ் இது கேட்கறதுக்கு கொஞ்சம் புதுசா இருந்தாலும் நிறைய நேயர்களுக்கு இப்படி போய் இருந்தவங்க லைஃப் ஸ்டைலும் இருக்கு. இத பத்தியான நாலேட்ஜ் இன்னைக்கு நீங்க நேயர்களுக்காக குடுத்தீங்க. தேங்க் யூ ஸோ மச். நன்றி.